வீரதீர சூரன் படத்தை வெளியிட அனுமதியானது வழங்கப்பட்டிருக்கிறது. முன்னதாக 4 வாரங்களுக்கு படத்தை வெளியிட தடை விதிக்கப்பட்டிருந்த நிலையில் இந்த படம் வெளியாவதற்கு அனுமதியானது வழங்கப்பட்டிருக்கிறது. விக்ரம் நடிப்பில் உருவாகியுள்ள வீரதீர சூரன் படம் வெளியாவதற்கு தடை விதித்து உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்திருந்த நிலையில் 4 வாரங்களுக்கு படம் வெளியிட முடியாது என தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் வீரதீர சூரன் படத்தை வெளியிட அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான விவரங்களுடன் செய்தியாளர் சுசித்ரா இணைந்திருக்கிறார். சுசித்ரா, என்ன குறிப்பிடப்பட்டிருக்கிறது? வீரதீர சூரனுடைய அந்த படத்தினுடைய வெளியீட்டிற்கு தடை இல்லை என்ற ஒரு உத்தரவை தடையை நீக்கி டெல்லி உயர்நீதிமன்றமானது உத்தரவை பிறப்பித்துள்ளது. 2 தரப்பு, குறிப்பாக ஐபி என்டர்டெயின்மெண்ட் பிரைவேட் லிமிடெட் மற்றும் தயாரிப்பாளர் HR பிக்சர்ஸினுடைய 2 நிறுவனங்களும் பேசி சுமூகமான முடிவை எட்டிய நிலையில் அவர்களுடைய அந்த கோரிக்கையை ஏற்று இந்த உத்தரவை டெல்லி உயர்நீதிமன்றமானது பிறப்பித்திருக்கிறது. மிக முக்கியமாக படத்தினுடைய சேட்டலைட் உரிமம் தொடர்பான அனைத்து மெட்டீரியல்களையும் பட தயாரிப்பு நிறுவனம் என்பது ஐபி என்டர்டெயின்மெண்ட் பிரைவேட் லிமிடெடுக்கு 3 நாட்களுக்குள் வழங்கப்படும் என்ற ஒரு ஒப்பந்தத்தை தற்பொழுது அவர்கள் முன்னெடுத்திருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் முதற்கட்டமாக சுமார் 2.5 கோடி ரூபாய் என்பது ஐபி என்டர்டெயின்மெண்ட் நிறுவனத்திற்கு வழங்கப்படும் என்ற ஒரு ஒப்பந்தமும் 2 தரப்பும் இடையே பேசி சுமூகமாக முடிவாகிய நிலையில் தற்பொழுது அதற்கான அந்த இரு தரப்புடைய பேச்சுவார்த்தையும் ஏற்று படத்தினுடைய அந்த வெளியீட்டு மீதான தடையை தற்பொழுது டெல்லி உயர்நீதிமன்றமானது விலக்கி இருக்கிறது. 2 தரப்பும் எழுத்துப்பூர்வமாக தங்களுடைய பிரமாண பத்திரங்களை மாலை 5 மணிக்குள் டெல்லி உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட வேண்டும் என்ற ஒரு உத்தரவையும் நீதிபதி மன்மீத் பிரீத்தம் சிங் அரோரா தெரிவித்துள்ளார். ஒருவேளை அவர்கள் பிரமாண பத்திரத்தை தாக்கல் செய்ய தவறும் பட்சத்தில் கூடுதல் நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்ற ஒரு எச்சரிக்கையும் நீதிபதி தெரிவித்துள்ளார். தயாரிப்பாளருடைய தலைவர் ஷிபு இன்று நேரில் ஆஜராகி இந்த ஒரு விளக்கத்தை அவர்கள் வழங்கிய நிலையில் அவர்களுடைய அந்த ஒரு கோரிக்கையை ஏற்று படத்தினுடைய வெளியீட்டின் மீதான தடையை நீக்கி இருக்கிறது. ஆனால் மாலை 5 மணிக்குள் 2 தரப்புமே தங்களுடைய எழுத்துப்பூர்வ பிரமாண பத்திரத்தை தாங்கள் பேசி இறுதி செய்த அந்த முடிவை எழுத்துப்பூர்வமான பிரமாண பத்திரத்தில் தாக்கல் செய்வதற்கான ஒரு உத்தரவையும் தற்பொழுது நீதிபதிகள் அதிகாரப்பூர்வமாக பிறப்பித்து வழக்கினுடைய விசாரணையை முடித்து வைத்திருக்கிறார்கள். சுசித்ரா, இன்றைய பேச்சுவார்த்தைக்கு பிறகு படம் வெளியாவதற்கு வாய்ப்பு இருக்கிறதா? அது குறித்து என்ன தெரிவிக்கப்பட்டிருக்கிறது? நிச்சயமாக, அதாவது இந்த உயர்நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் இந்த எழுத்துப்பூர்வ பிரமாண பத்திரம் என்பது மாலை 5 மணிக்குள் தாக்கல் செய்யப்படும் பட்சத்தில் நிச்சயமாக படத்தை இன்றே வெளியிடுவதற்கு எந்த ஒரு தடையும் இல்லை என்ற ஒரு விளக்கத்தை நீதிபதி மன்மீத் பிரீத்தம் சிங் அரோரா தெரிவித்திருக்கிறார். ஏற்கனவே அவர்கள் 27ஆம் தேதி இந்த படம், அதாவது இன்று படம் வெளியாகும் என்ற ஒரு அறிவிப்பு வெளியிடப்பட்ட நிலையில் எழுத்துப்பூர்வ பிரமாண பத்திரத்தையும் உத்தரவாதத்தையும் பெறாமல் எந்த ஒரு வெளியீடும் இருக்கக்கூடாது என்ற ஒரு அறிவுறுத்தலும் வழங்கப்பட்டுள்ளது. மாலை 5 மணிக்குள் இந்த ஒரு ஒப்பந்தம், அதாவது 2 கண்டிஷன்கள் அடிப்படையிலான ஒப்பந்தம், புதிய ஒப்பந்தம் என்பது ஐபி என்டர்டெயின்மெண்ட் பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்திற்கும் HR பிக்சர்ஸ் நிறுவனத்திற்கும் இடையே போடப்பட உள்ளது. குறிப்பாக அதாவது 2.5 கோடி ரூபாய் ஒப்பந்தம் என்பது 3வது நபர் சார்பாக ஐபி நிறுவனத்திற்கு வழங்கப்படும் எனவும், அது மட்டுமல்லாமல் 3 நாட்களுக்குள் சேட்டலைட் உரிமம் தொடர்பான அனைத்து மெட்டீரியல்களையும் வழங்கப்படும் என்ற 2 நிபந்தனைகள் விதிக்கப்பட்ட அந்த ஒரு புதிய ஒப்பந்தம் போடப்பட்டு அது தாக்கலாகியவுடன் இந்த படத்தின் மீதான ஒரு வெளியீடு என்பது உடனடியாக செய்யப்படலாம், அதற்கு எந்த ஒரு தடையும் இல்லை என்ற ஒரு விளக்கத்தை நீதிமன்றம் வழங்கியிருக்கிறது. அதன் அடிப்படையில் மாலை 6 மணிக்கு வீரதீர சூரன் திரைப்படம் என்பது திரையரங்குகளில் வெளியாவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக HR பிக்சர்ஸ் நிறுவனம் சார்பாக முதற்கட்ட தகவலையும் உறுதியளித்திருக்கிறார்கள். எவ்வளவு விரைவில் முடியுமோ அவ்வளவு விரைவில் இந்த ஒப்பந்த நகல்களை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்து படத்தை வெளியிட தாங்கள் முடிவு செய்துள்ளதாகவும் 2 நிறுவனங்களுமே தற்பொழுது தெரிவித்துள்ளது. இருதரப்பு சுமூக பேச்சுவார்த்தைக்கு பின்னர் இன்றே படம் வெளியாகும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி.